ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஒரு ஸ்கீமில் எப்படி நம்ம 2 இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ஸ்கீமோட பெனிஃபிட் என்னங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது, அந்த பணத்தை நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுலேருந்து நமக்கு மாதம் மாதம் வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த எம்ஐஎஸ் ஸ்கீமில், மந்த்லி இன்கம் ஸ்கீமில் கண்டிப்பாக டெஃபினட்டாக நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்கீமோட டென்யூர் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் எவ்வளோன்னா, சிங்கிள் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா மினிமம் 1000லேருந்து மேக்ஸிமம் 9 lakhs வரைக்கும் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும், ஒரு ஃபிக்ஸடு அமௌண்ட்டு. இதே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அதோட எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா அப் டு 3 adults வரைக்கும் இருக்கலாம். இதில் மேக்ஸிமமாக 15 lakh வரைக்கும் நம்ம பணத்தை டெபாசிட் பண்ணலாம். இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்கீம்லாம் நம்ம போடுற பணத்தோட டென்யூர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம டோட்டலாக அந்த பணத்தை நம்மளால் வித்ட்ரா பண்ண முடியும். ஆனால் இந்த ஸ்கீமில் நமக்கு மாதம் மாதம் ஒரு நிரந்தர வருமானம் வந்துட்டுருக்கும். அதனால் யாராவது ஃபிக்ஸடாக டெபாசிட் பண்ணணும், எங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு மாதம் மாதம் அதுலேருந்து வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் வேணும்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு இந்த பணம் இப்போதைக்கு தேவையில்லை, நாங்கள் 5 year மெச்சூரிட்டி பீரியட் கழிச்சே நாங்கள் எடுத்துக்கிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இந்த வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7.4% வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். இந்த ஸ்கீமில் நம்ம பணத்தை பாதியில் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா அதுக்கான ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, நம்ம 1 வருஷத்துக்கு முன்னாடி இதிலேருந்து இந்த பணத்தை எடுக்க முடியாது. நம்ம பணம் போட்டதுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நம்ம அதுலேருந்து நமக்கு அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, எடுக்கணும்னு நினச்சா எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷத்துக்குள்ளே எடுக்கணுன்னா நம்ம பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் நம்மளோட பணத்துலேருந்து 2% டிடக்ஷன் பிடிப்பாங்க. நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 2% பிடிப்பாங்க. இதே 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே எடுத்துக்கலான்னா அதுக்கு 1% நம்மளோட பணத்துலேருந்து டிடக்ஷன் பிடிப்பாங்க. நம்ம பணம் போடுறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கீமில் தான், ஆனால் நம்மளுக்கு 2 பெனிஃபிட் இந்த ஸ்கீமில் இருக்குது. அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா மாதம் மாதம் நம்மளுக்கு 617 ரூபா நம்ம அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அதோட 5 வருஷத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 37,000 ரூபா வருது, இன்ட்ரெஸ்ட்டு மட்டிலுமே. 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா மாதம் மாதம் 1233 ரூபா நமக்கு கிடைக்கும். அதோட டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 73,980 ரூபா நமக்கு 5 வருஷம் முடிவில் கிடைக்கும். 3 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணோம்னா 1850 ரூபா மாதம் மாதம் கிடைக்கும். 5 வருஷம் எண்டில் 1,11,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டும் அதுக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 5 லட்ச ரூபா நம்ம கையில் இருக்குது, 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா மாதம் மாதம் 3083 ரூபா நமக்கு இதில் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,85,000 ரூபா இதுலேயும் கிடைக்கும். இதே நம்ம 9 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மாதம் மாதம் 5,550 ரூபா கிடைக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 3,33,000 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 15 லட்ச ரூபா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு உள்ளவங்க மட்டும்தான் நம்ம இதில் 15 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதோட மந்த்லி இன்கம் பார்த்திங்கன்னா 9,250 ரூபா. இதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 5,55,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிடைக்கிது. இதுதான் நான் சொன்ன அந்த முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா, இதுதான் அது. நம்ம மாதம் மாதம் அதுலேருந்து பணம் தேவைன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதே நம்ம வீட்டில் ஒரு வயசானவங்க இந்த பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு மருந்து செலவெல்லாம் இருக்குது, அவங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக அதை அவங்க எடுத்துக்கலாம். இல்லை பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸுக்கு தேவைப்படுது, அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்களும் அதை எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் 5 வருஷம் எண்ட்லேயே எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன், 9 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா 5,550 ரூபா மாதம் மாதம் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம அந்த பணத்தை அப்படியே நம்ம ஆர்டிக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா
5 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 60 மாதம் வருமா? ஸோ நான் அதை தான் இதில் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். 5 வருஷத்தில் நம்ம இந்த பணத்தை ஆர்டியில் போட்டோம் அப்படிங்கும்போது நம்மளோட ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 3,33,000 கிடைக்கும். இந்த 5,550 ரூபாய்க்கு மட்டுமே. ஸோ இதோட மெச்சூரிட்டி வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஆர்டியில் மட்டுமே 3,33,000 நம்ம கட்டின பிரின்சிபல் அமௌண்ட்டு மட்டுமே. அதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா 63,080 ரூபா கிடைக்கும். இப்போ எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு மெச்சூரிட்டி வேல்யூ என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 3,96,000 ரூபா. இந்த ஆர்டி அமௌண்ட்டு மட்டுமே, அதாவது மாதம் அதில் இருந்து 5,000 ரூபா பணத்தை எடுத்து இதில் போடுறதுனால அதோட அமௌண்ட்டு மட்டுமே நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. ஸோ இந்த 9 லட்சம் ப்ளஸ் இந்த அமௌண்ட்டு ஆர்டியில் கிடைக்கிற அமௌண்ட் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்திங்கன்னா 12,96,000 ரூபா நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமோட பணமும் நமக்கு ஆர்டியோட பணமும் சேர்ந்து 12,96,000 ரூபா நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக இது கிடச்சிருக்கு. இதுவே நம்ம இந்த பணத்தை எடுத்து ஆர்டியில் போடலை, நாங்கள் 5 வருஷம் கழித்து நாங்கள் அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்லேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 12,33,000 ரூபா கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை ஆர்டியில் போடுறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது பாருங்களேன். 63,000 ரூபா பணம் நமக்கு கூட கிடைக்கிது. ஸோ அதனால் எங்களுக்கு மாதம் இதுலேருந்து நாங்கள் பணம் எடுக்கலை, நாங்கள் 5 வருஷம் முடிவில் எடுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கீமில் டேக்ஸ் பிடிப்பாங்களான்னா பிடிப்பாங்க. இதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு 40,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தால் மட்டும் பிடிப்பாங்க. அப்புறம் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு டேக்ஸாக பிடிப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணாமல், இப்போ 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 5 லட்சத்தை அப்படியே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தனித்தனியாக 1 லட்சம் 1 லட்சமாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் 9 லட்சம் வரைக்கும் நீங்கள் 9 புக்காக கூட போட்டுக்கலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்ஜென்ட்டாக நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டீங்க, உங்களோட பணம் உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 9 லட்சம் இல்லை 5 லட்சங்கிறத ஒன்றா டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடக்ஷன் பிடிப்பாங்க. ஸோ அதை நீங்கள் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தனித்தனி புக்காக போடும்போது உங்களுக்கு இப்போ 1 லட்சம் வேணும்னா 1 லட்சம் மட்டும் நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மட்டும்தான் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் பிடிப்பாங்க. அதனால் நீங்கள் பணம் நீங்கள் டெபாசிட் பண்ணும் போதே நீங்கள் தனித்தனி புக்காக உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தனித்தனி புக்காகவே நீங்கள் போட்டுக்கோங்க. அது இடையில நம்மளுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு பல்கான அமௌண்ட் இருந்ததுன்னா இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது சேஃபாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம்னால் அது மந்த்லி இன்கம் ஸ்கீம் தான். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.